ஜீவநீரோடை ஊழியங்கள் வழங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. மனித தடைகள். யோசேப்பின் உயர்வு தேவனால் திட்டம் பண்ணப்பட்டிருந்தது. தாவீதின் உயர்வு தேவனால் தீர்மானிக்கப்பட்டிருந்தது. தானியேலின் உயர்வு தேவனால் குறிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அந்த உயர்வுகளை நோக்கிய பாதையில் மனிதர்கள் பலவிதங்களில் முட்டுக்கட்டையாக இருந்தார்கள். முன்னோக்கி செல்வதற்கு எந்த வாய்ப்பும் இல்லாதது போன்ற சூழ்நிலைகளே நிலவியது. ஆனால் தேவன் தீர்மானித்தபடியே காரியங்கள் நிறைவேறியது. ஏனென்றால் அவர்கள் தங்களின் சொந்த நலன்களை முன்னிலைப்படுத்தி வாழ்வின் உயர்வுகளை தேடவில்லை. தங்களை தேவன் பயன்படுத்திக் கொள்வதற்கு ஏதுவாகவும் தங்கள் வாழ்க்கை தேவனுடைய கரங்களால் பிரயோஜனப்படுவதற்கு ஏதுவாகவும் தங்களை தேவ திட்டத்திற்கு உட்படுத்தியிருந்தார்கள். எனவே அவர்களுக்காக தேவன் நிர்ணயித்த உயர்வின் நிலைகள் தேவ சித்தம் என்ற அஸ்திபாரத்தில் உறுதிப்படுத்தப்பட்டவைகளாயிருந்தன. அவைகளை மாற்றுவதற்கோ உடைப்பதற்கோ எந்த மனிதனுக்கும் வலிமை இருக்கவில்லை. முதலில் தேவனுடைய ராஜ்யத்தை தேடு என்ற தேவனுடைய ஆலோசனைக்கு நம்முடைய வாழ்க்கையில் முன்னுரிமை கிடைத்தால் யாராலும் நமக்கு வரவேண்டிய உயர்வுகளை தடை செய்ய முடியாது. அநேகர் தேவனுடைய திட்டங்களை குறித்து யோசிக்காமல் தங்களின் சொந்த திட்டங்களுக்கே அதிக முக்கியத்துவம் தருகின்றார்கள். தேவன் தங்களின் வாழ்க்கையில் மகிமைப்பட வேண்டும் என்பதை விட தாங்கள் விரும்பிய உலக நன்மைகளை தேவனால் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதிலேயே அதிக ஆர்வமாய் இருக்கின்றார்கள். எனவே யாராவது அங்கே இடையூறாக வந்தால் அதனை சகித்து கொள்ள இயலாமல் சுயம் சார்ந்த வழிகளில் அந்த இடையூறுகளை மேற்கொள்ள விரும்புகிறார்கள். நாம் தேவனுடைய திட்டத்திற்கு உட்பட்டு அவருடைய நேரடியான ஆளுகைக்குள் காணப்பட்டால் அவர் நமக்கு தர விரும்பும் உயர்வுகளை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது. அந்த விசுவாசம் நமக்கு இல்லை என்றால் நாம் இறைபலத்தை நம்பி வாழாமல் சுயபலத்தை சார்ந்தே வாழ்கின்றோம் என்பதுதான் பொருள். அவரால் தான் எனக்கு இந்த வீழ்ச்சி ஏற்பட்டது, இவரால் தான் என் நிலைமை இப்படி தோல்வி அடைந்தது, இப்படியாக சோர்ந்து போய் அறிக்கையிடும் விசுவாசிகளும் ஊழியர்களும் அநேகர் உண்டு. ஆனால் உண்மையாக தேவனையே மட்டும் நம்பி சார்ந்து வாழ்கின்றவர்கள் எந்த வீழ்ச்சியின் நடுவிலும் அவ்விதம் கூற இயலாது. ஏனென்றால் தங்களை உயர்த்த விரும்பும் தேவனுடைய திட்டத்திற்கு யாரும் எதிராக நிற்க முடியாது என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை அவர்களிடம் ஆழமாக பதிந்திருக்கும். சிந்தனைக்கு, மலர்களின் வாசனையை மதில்கள் தடுக்க முடியாது, உண்மை உள்ளவனின் உயர்வை உலகம் தடுக்க முடியாது. மலர்களின் வாசனையை மதில்கள் தடுக்க முடியாது, உண்மை உள்ளவனின் உயர்வை உலகம் தடுக்க முடியாது.